சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்டு ஒருவருக்கு ஒன்று தான் வழங்கப்படுகிறது. எனவே ஆதார் கார்டுடன் ரேஷன் கார்டை இணைக்கும் போது மோசடிகளை வெகுவாக குறைக்க முடியும். உதாரணமாக பலர் இறந்தவர்களுடைய ரேஷன் கார்டை வைத்து பொருட்களை பெற்று வருகின்றனர். சட்டப்படி குற்றம். இதுபோன்ற ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த ரேஷன் கார்டில் இருந்து இறந்தவருடைய பெயரை நீக்கம் செய்ய வேண்டும். இதுபோன்ற மோசடிகளை தடுப்பதற்காக தான் ரேஷன் கார்டு ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த பதிவில் எப்படி ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பது என்பதை பார்ப்போம். ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே ரேஷன் கடைகளில் கிடைக்கும் பொருட்களை பெற முடியும். ரேஷன் கடைகளில் சர்க்கரை, அரிசி போன்றவற்றை அந்த அட்டையில் குறிப்பிட்டுள்ள நபர்களின் அடிப்படையில் அரசாங்கம் வழங்கி வருகிறது. பலர் ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி பொருட்களை வாங்கி தாங்கள் பயன்படுத்தாமல் பிறருக்கு விற்று பணம் சம்பாதிக்கின்றனர். இது போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் தேவைப்படும் நபர்களுக்கு மட்டுமே பொருட்கள் போய் சேரும் வகையிலும் நடவடிக்கை எடுப்பதற்காக ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைப்பதே கட்டாயம் ஆகியுள்ளன. மேலும் இந்த செயல்முறையை செய்வதற்கு செப்டம்பர் 30 வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பது எப்படி? ஆன்லைனில் உங்கள் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைப்பதற்காக ஸ்டெப்ஸ்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வமான பொது விநியோக அமைப்பின் PDS போர்ட்டலில் உள்ளே செல்லவும். அதில் லிங்க் ஆதார் வித் ரேஷன் கார்டு என்னும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் ரேஷன் கார்டின் நம்பர் மற்றும் ஆதார் அட்டையின் நம்பரை என்டர் செய்யவும். உங்கள் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை அதில் என்டர் செய்து சென்ட் என்பதை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் மொபைல் எண்ணுக்கு ஒரு OTP வரும். ஆதார் ரேஷன் இணைப்பு பக்கத்தில் OTPயை என்டர் செய்து உங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பிக்கவும். உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் ஆஃப்லைனில் இணைப்பதற்கான ஸ்டெப்ஸ்கள். உங்கள் உள்ளூர் பொது விநியோக அமைப்பு PDS அல்லது உங்கள் ரேஷன் கடைக்கு செல்லவும். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டையின் ஜெராக்ஸ் மற்றும் ரேஷன் கார்டின் ஜெராக்ஸ் ஆகியவற்றை எடுத்து செல்லவும். தேவையான ஆவணங்கள் மற்றும் உங்கள் ஆதார் அட்டையின் நகலை ரேஷன் கடை ஊழியர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இறுதியாக அங்கே கைரேகையை வழங்கவும். ஒருவேளை ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்றால் பல விளைவுகள் ஏற்படலாம். அதன்படி மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களின் பலன்கள் கிடைக்காமல் போகலாம். பல்வேறு அரசு சேவைகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு அடிப்படை. அதிலும் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படலாம். இது போன்ற சிக்கலை தவிர்ப்பதற்கு காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் அட்டை ஆதாருடன் இணைந்து இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.